நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு அவன் ஊர் வந்தோடனே இறங்கி நடக்க ஸ்டார்ட் பண்ண. அன்னைக்கு நைட்டு சர்வேஷ் அவனோட பங்களாவில் போய் ஸ்டே பண்ணுறான். அன்னைக்கு நைட்டு அவனுக்கு தூக்கமே வரல. மணி 12:15 இருக்கும். அப்போ அவனுக்கு திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. என்னடா சத்தம் கேட்குதேன்னு சொல்லி வெளியிலலாம் வந்து பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ திடீர்னு அவன் பின்னாடி, சர்வேஷ் என்னை பார்க்க வந்துட்டியா? அந்த வாய்ஸை கேட்டு சர்வேஷ் ரொம்ப பயந்து போயிடுறான். திடீர்னு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் விழுது. திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சர்வேஷ் ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது திடீர்னு கண்ணை முழிக்கிறான். அப்போ பார்த்தா அவன் முன்னாடி அதே பேய், அதே உருவம். அப்போ அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த பாட்டி அவங்க கையில் வச்சுருந்த அதே மாலை இவன் கையில் இருக்குது. ரொம்ப ஷாக் ஆகி போகிறான். திடீர்னு பார்த்தா எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. அண்ட் எல்லாமே நார்மலாகவும் இருக்குது. அவனுக்கு எப்படின்னே புரியலை. அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த பாட்டியை தேடி பார்க்குறான். ஆனால் அவங்க அன்னைக்கு நைட்டு சர்வேஷ் அவனோட பங்களாவில் போய் ஸ்டே பண்ணுறான். அன்னைக்கு நைட்டு அவனுக்கு தூக்கமே வரல. மணி 12:15 இருக்கும். அப்போ அவனுக்கு திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. என்னடா சத்தம் கேட்குதேன்னு சொல்லி வெளியிலலாம் வந்து பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ திடீர்னு அவன் பின்னாடி, சர்வேஷ் என்னை பார்க்க வந்துட்டியா? அந்த வாய்ஸை கேட்டு சர்வேஷ் ரொம்ப பயந்து போயிடுறான். திடீர்னு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் விழுது. திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சர்வேஷ் ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது திடீர்னு கண்ணை முழிக்கிறான். அப்போ பார்த்தா அவன் முன்னாடி